உன் பகைவன் விழும்போது நீ ஏளனம் செய்து மகிழாதே. அவன் தடுமாறும் போது உன் இருதயத்தில் சந்தோஷம் அடையாதே. நீ மகிழ்ந்தால் யெகோவா அதை கண்டு அவன் மேல் இருக்கும் தன் கோபத்தை விலக்கி உன்மேல் மன வருத்தம் அடைவார். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, மற்றவங்கள் மேல ஏளனமா, மற்றவங்களை குறித்து ஏளனமாக சிரிக்காம நாம கிருபையாக இருப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கு டாபிக். சூசிங் கிரேஸ் ஓவர் க்ளோட்டிங். மற்றவங்களை பார்த்து ஏளனமா சிரிக்காம நாம கிருபையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதான் இன்னைக்கு செய்தியினுடைய டாபிக் அப்படிங்கிறத பார்க்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மிக அருமையான ஒரு வசனம். உன் பகைவன் விழும்போது நீ ஏளனம் செய்து மகிழாதே. அவன் தடுமாறும் போது உன் இருதயத்தில் சந்தோஷம் அடையாதே. நீ மகிழ்ந்தால் யெகோவா கர்த்தர் அதை கண்டு அவன் மேல் இருக்கும் தன் கோபத்தை விலக்கி உன்மேல் மன வருத்தம் அடைவார். இந்த வசனம் எத்தனை பேர் படிச்சு ரொம்ப டீப்பா தியானிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நானும் நிறைய தடவை படிச்சிருக்கிறேன். ஆனால் இதை டீப்பா தியானிக்கும் போது எனக்கே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்குற மாதிரி தான் அது இருந்தது என்று நான் சொல்வேன். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸில், அப்புறம் படிப்பில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் ஊழியத்தில் கூட மற்றவங்க அவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் விழுந்தால் கொக்கரித்து ஏளனமாக சிரிப்பவர்கள் இன்னைக்கு இருக்கிறத நாம் பார்க்குறோம். பிஸ்னஸில் நமக்கு எதிரான ஒரு போட்டியாளர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து அப்பயே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிரிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி நான் படிச்சுட்டு இருந்த போது ஒரு மார்க்கு யாராவது எடுக்கிற ஆளை பார்த்து போட்டி போட்டே இருப்பாங்க. அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அப்படியே பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு, என்ன ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னா உள்ளத்தில் உனக்கு இது வேணுண்டா அப்படின்ற மாதிரி என்ன நினச்சிக்கிட்டே பேசுவாங்க சிலர்லாம் இருப்பாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே எனக்கு மன வருத்தம் ஆயிரும் அப்படின்னு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார். அதே போல் ஊழியத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சேட் டு சே, ஊழியத்தில் எந்த சபையும் போட்டியாக இல்லை. நம்ம எல்லாரும் யாருக்காக போராடுறோம் அப்படின்னா ஆண்டவரோடு சேர்ந்து போராடுறோம். யாருக்கு எதிராக போராடுறோம்? சாத்தானுக்கு எதிராக தான் போடுறோம். நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஷாலோம் கம்யூனிட்டி சர்ச்சுக்கு போட்டி யாருமே கிடையாது. யாரையும் போட்டியாக நான் வச்சுக்கவும் இல்லை. எனக்கு யாரும் போட்டி கிடையாது, நானும் யாருக்கும் போட்டி கிடையாது. நம்ம எல்லோருக்கும் இருக்கிற ஒரே ஒரு எதிராளி யார் அப்படின்னா சாத்தான் மட்டும்தான். நாம தேவனுடைய ராஜ்யம் மகிமை பண்ணணும், தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். அதை நான் மறுபடியும் வலியுறுத்துறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம சபையிலேருந்து வெளில போயிட்டு யாராவது எங்கேயா பார்த்தீங்கன்னா போய் பேசுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சகோதரிகள் தேவனுடைய ராஜ்யத்தில். அவங்க நரகத்துக்கே போகிறவங்களா இருந்தாலும் அவங்களை இழுத்து பிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி நம்ம எல்லோருமே எதற்காக நாம் வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுக்காக வாழ்கிறோம், தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஸோ ஊழியத்தில் கூட சில வேளையில் பார்த்தீங்கன்னா சில பாஸ்டர் பாவத்தில் விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. பரவாயில்ல, அவ்வளோதான், அந்த சபை இழுத்து மூடிடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு அந்த மக்களை நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க மேல மன வருத்தம் அடைவேன்னு சொல்றாரு. மன வருத்தம் அடைவேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னைக்கு நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, மற்றவர்களை பார்த்து நம்முடைய எதிராளியை பார்த்து ஏளனமாக சிரிப்பதை விட கிருபையை நாம தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ரைட். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த வசனத்துக்கு முன்னாடி வருதுன்னா 15:16 இதுக்கு முன்னாடி வருது. நீ ஒரு திருடனை போல் நீதிமானின் வீட்டிற்கு எதிராக பதுங்கி காத்திருக்காதே, அவனுடைய வீட்டை கொள்ளையடிக்காதே. ஏனெனில் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், ஆனால் கொடியவர்களோ பேராபத்தினால் வீழ்த்தப்படுவார்கள். 15:16 அந்த வசனம் 17-18 இணைஞ்சு போகுது. 15:16 ஒரு நீதிமானை தாக்குவதை குறித்து வசனம் சொல்லுது. நீதிமானை தாக்காத, அவன் வீட்டுக்கு எதிராக பதுங்கி இருந்து அவனை திருடாத, கொள்ளையடிக்காத, அவனை எவ்வளவு சுரண்டினாலும், அவன்கிட்ட இருந்து எத்தனை முறை நீ திருடினாலும் வேதவசனம் சொல்லுகிறது அவன் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வான்? அவனை 7 முறை நீ நஷ்டப்படுத்தினாலும் அவன் மறுபடியும் லாபத்துக்குள்ள தான் போவான் அப்படின்னு. நீதிமான தாக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் ஒரு கெட்டவன் கீழே விழுந்தாலும், ஒரு பகைவன் கீழே விழுந்தாலும் அதையும் கண்டு என்ன செய்யாதீங்க, ஏளனமா சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும், வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் வேதவசனம் வார்த்தைகளை வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் அதில் இருக்கிற சில அர்த்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம
கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17ஆம் வருஷத்துல உன் பகைவன் விழும்போது நீ ஏளனம் செய்து மகிழாதே அப்படின்னு சொல்றது பார்க்குறோம். பகைவன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பகைவன். அதனால பாகிஸ்தான் குண்டை போட்டுட்டு அப்புறமேட்டு நாம தாக்குனதுக்கு அப்புறம் நாம வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நாம சோகமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும். அது வார், யுத்தம் அப்படின்னும் போது யுத்தத்தை எப்படி நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதற்கான எத்திக்ஸ் எல்லாம், அதற்கான நெறிமுறைகள் எல்லாம் பைபிள்ல கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அது வார், அது யுத்தம். ஆனா தனிப்பட்ட விதத்துல எதிராளிகள், தனிப்பட்ட விதத்துல நமக்கு விரோதமாக இருப்பவர்கள் கீழே விழும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களை பார்த்து நம்ம ஏளனமாக சிரிக்கக்கூடாது, அதை கண்டு மகிழக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்க யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்கள் பார்வோனுடைய சேனையும் செங்கடல்ல எப்படி விழுந்து செத்தார்கள் அப்படிங்கிறது குறித்து நல்லா பாட்டெல்லாம் பாடி அவர்கள் ஆடி மகிழ்வதை பார்க்கிறோம். அப்படி பண்ணலாமா? நிச்சயமாக பண்ணலாம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பல சர்வதிகார அரசுகள் இந்த உலகத்தில் விழுந்த போது, இந்த சர்வாதிகாரிகள் பிடிக்கப்பட்ட போது, சிறையில் அடைக்கப்பட்ட போது அல்லது கொல்லப்பட்ட போது மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் எத்தனையோ பேரை கொன்னாங்க. அது வார், அது ஒரு நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு நேஷனல் விக்டரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம கொண்டாடலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெபோரால் பாட்டு பாடுறாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வந்த அந்த அந்த கோத்திரங்களை எல்லாம் அவங்க அடிச்சு நொறுக்கி அதுக்கப்புறம் உற்சாகமாக ஒரு ஜெயத்தின் பாடலை அங்கே பாடுறதை நம்ம பார்க்குறோம். அது தப்பு கிடையாது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு எதிராக வருபவர்கள் அல்லது நமக்கு பிடிக்காதவங்க அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, அதை கண்டு ஏளனமாக பேசி சிரித்து மகிழ்வது தவறான காரியம் என்று நம்ம பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆவது வருஷத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு, உன் பகைவன் விழும்போது நீ ஏளனம் செய்யாதுன்னு போட்டிருக்கு. அவன் தடுமாறும் போது உன் இதயத்தில் சந்தோஷம். தடுமாறும் போது உன் இதயத்தில் சந்தோஷம் அடையாதே. தடுமாற்றம் அப்படிங்கிறது இந்த வார்த்தை எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, எங்கெல்லாம் மாரல் ஃபெயிலியர் வருதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு பிடிக்காதவங்க, நம்முடைய எதிராளி தடுமாறி பாவத்தில் விழுந்துட்டாலோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நாம் என்ன செய்யக்கூடாது, சந்தோஷம் அடையக்கூடாது, இதயத்தில் சந்தோஷம் அடையக்கூடாது. வெளியில் ஜெப குறிப்பாக தான் நான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, வெளாவாரியா ஃபுல்லாக ஆண்டவரே சில இடங்களில் அவன் பாவம் செய்தான் மட்டும் சொல்லி முடிக்கிறார். அவ்வளோதான், எதுவுமே அவர் பேசுறதில்லை. ஆனால் நாம் எனக்கு ஞாபகம் வருது என்ன, இந்த நல்ல இந்த சமாரிய பெண் இருக்காங்கல்ல, சமாரிய பெண்கிட்ட இயேசு பேசும்போது ரொம்ப டீசெண்டாக பேசுறாரு. நீ இத்தனை பேரை நீ மனந்தாய், ஆனால் இப்போ இருக்கிற ஆள் உன்னுடைய கணவன் அல்ல அப்படின்னு சொல்லி, 5வது நினைக்கிறேன், கணவன் அல்ல அப்படின்னு சொல்லி அப்படி முடிச்சிடறாரு. எதுவுமே சொல்ல. ஆனால் பிரசங்கம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு வேசியாக இருந்தால், அவள் ஒரு இப்படியாக இருந்தால், எத்தனை முறை கல்யாணம், இப்படி நடந்தால், அப்படி நடந்தால், இப்படி நடந்தால், அப்படி நடந்தால், அவங்க அப்படியே சொல்றதை பார்த்தோம்னா, அவ்வளவு ஆண்டவர் ரொம்ப டீசெண்டானவர். பப்ளிக்கில் கூட ரொம்ப யாராவது ரொம்ப புகழ்ந்து தானே பேசிட்டு இருந்தால் தான் அவங்க தப்பி உட்காருப்பா அப்படின்னு சொல்றவராக இருக்கிறார். இல்லைன்னா அது கூட சொல்றதே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, நாம ஒருத்தவங்க மாரல் ஃபெயிலியர்ல விழுந்துட்டாங்க அப்படின்னா நாம உடனே அவங்கள பத்தி பேசி சிரிக்க கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது. நாம எல்லோருமே நிற்பது யாரால நிற்கிறோம் அப்படின்னா தேவனுடைய கிருபையால. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையால தான். நான் ஒருத்தட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் ரொம்ப டவுட் பண்ற, அவங்க ஒய்ஃப் ரொம்ப டவுட் பண்ணுவாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சிஸ்டர் இப்போ தான் இந்த வாரம் தான் நான் சொன்னேன், சிஸ்டர் என்னுடைய ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, நான் எத்தனை தடவை மலேசியா போயிட்டு வரேன், மலேசியா போனால் அங்கே 20 days இருக்கிறேன், அங்கே யாராவது நான் இப்படியே தான் பேசினேன், நான் அங்கே யாராவது பார்த்துருக்க முடியாதா, அங்கே அல்லது பாவத்தில் நான் விழுந்திருக்க முடியாதா? ஒரு ட்ரஸ்ட் தான் சிஸ்டர். நம்ம ஒருத்தர் நம்புகிறோம், என் ஒய்ஃப் என்னை நம்புறாங்க அப்படிங்கிறதே எனக்கு என்ன செய்யுது, ஒரு தைரியத்தை கொடுக்குது. நான் அவங்கள நம்புகிறேன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஸோ நீங்கள் நம்புங்க சிஸ்டர், நீங்கள் நம்புங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் எப்படி அந்த மாரல் ஃபெயிலியரில் விழுந்தார் அப்படிங்கிறத அவங்க பயங்கரமாக விவரித்து அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் சொன்னது நிறைவேறிச்சு பாரு, நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. இல்லை, ஹஸ்பண்ட் விழுந்தா ஒய்ஃப் தோக்குறாங்க, ஒய்ஃப் விழுந்தா ஹஸ்பண்ட் தோக்குறாங்க.
நீங்க விழுந்தீங்கன்னா நான் தோக்குறேன், நான் விழுந்தா நீங்க தோக்குறீங்க. நாம எல்லோருமே ஒரு சமுதாயம், குடும்பம். அருமையானவர்களே, நாம யாரையும் பார்த்து சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை மனசுல வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துல ஒருத்தங்க விழும்போது நாம சிரிக்கிறது இல்லை, சிரிக்க கூடாது. நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் அது அசிங்கம், அது நம்மளை பாதிக்குது, துக்கத்தை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப நீங்க நேரடியாகவும் பேசாதீங்க, சிரிக்காதீங்க, மனசுக்குள்ளேயும் சிரிக்காதீங்க அப்படின்னு வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 10வது வசனம், அதையும் இதையும் சேர்த்து நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீதிமொழிகள் 11:10, நீதிமொழிகள் 11:10, நீதிமான்கள் செழிப்படையும் போது பட்டணம் மகிழ்ச்சி அடையும், கொடியவர்கள் அழியும் போது அங்கே மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். நீதிமான்கள் செழிக்கும் போது, நல்லா இருக்கும் போது எனது சந்தோஷம் பட்டணத்தில் இருக்கு. கொடியவர்கள் அழியும் போது அங்கே மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். அப்படின்னா அப்போ கொடியவர்கள் அழியும் போது நம்ம சிரிக்கக்கூடாதா, மகிழக்கூடாதா அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸை போடுது, ரூல்ஸை போட்டு அது அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்குது. அதனால அங்கே கொடிய காரியம் இல்லை, பாவம் இல்லை, எனவே நமக்கு சந்தோஷம் அப்படின்றத பார்க்குறோம். அகெயின் அண்ட் அகெயின் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது தனிப்பட்ட விதத்தில் நம்ம யாரை பகைங்கன்னு நினைக்கிறோமோ, யாரை போட்டியாளன்னு நினைக்கிறோமோ, யார் எதிரின்னு நினைக்கிறோமோ, அல்லது அவங்க நமக்கு தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க நமக்கு எதிராக எது செஞ்சிருந்தாலும் சரி, அவர்கள் கீழே விழும்போது அதை பார்த்து மகிழக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அப்ப எதிராளி விழும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன செய்ய அவர் எதிர்பார்க்கிறாரு எதிராளி விழும்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நீதியின் தன்மையை நாம வெளிப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை போல இருக்கணும், அவருடைய நீதியின் தன்மையை நாம வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியம். நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவு நல்லா அழகா பாட்டெல்லாம் பாடினாலும், நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், முழங்காலிலேயே நடந்தே போனாலும், ஆண்டவரை போல நான் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் ஆண்டவருடைய அந்த குணத்தை நான் பிரதிபலிக்கவில்லை என்றால் நான் வேஸ்ட். என்னுடைய பிரசங்கம் வேஸ்ட், என்னுடைய ஜெபம் வேஸ்ட், நான் முழங்காலே நடந்து போனாலும் அதுவும் வேஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேத வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் கோபப்படுவதற்கு மிக தாமதப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சட்டுன்னு கோபம் வருது அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் போல இல்லைன்னு அர்த்தம். சிலலாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னா நீங்கள் ஆண்டவர் போல இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப தாமதமாக கோபிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து யாராவது என்ன தைரியமே இல்லையா, வீர பரம்பரை, எல்லாம் கோபம் வர வேண்டாமா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுங்க, நான் ஆண்டவர் போல இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. நான் ஆண்டவர் போல இருக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது யாத்திராகமம் 34:6, ஆண்டவர் ஸ்லோ டு ஆங்கர் அண்ட் abounding in steadfast love. ஆண்டவர் அன்புல நிறைஞ்சவரா இருக்கிறாரு. ஸ்லோவா தான் என்ன செய்றாரு, கோபப்படுறாரு. ஸ்லோவா கோபப்பட்டா நீங்க ஆண்டவர் போல இருக்கீங்க. மாறட்டும், இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்றேன், இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்றேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவர் போல இருக்கீங்க. எடுத்தோன்னே நான் சிலலாம் இருக்காங்க, நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன் அப்படின்னு, அவங்க ஆண்டவர் போல இல்லை. சட்டுன்னு கோபப்படுறவங்க ஆண்டவர் போல இல்லை. நம்ம ஆண்டவரை போல மாறுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஒபதியா 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒபதியா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த முழு அதிகாரமும் எதை பத்தி சொல்றதுன்னா, ஏதோமியர்கள், அதாவது ஈசாவுடைய பரம்பரையிலிருந்து சந்ததியிலிருந்து வந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் மூலமாக கைப்பற்றப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது, உபத்திரவப்படுத்தப்பட்ட போது அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, காட்டி கொடுத்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 12வது வசனத்துல, உன் சகோதரன் அந்நியர்கள் வசமான அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பார்க்காமலும், யூதா மக்களுடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாக பேசாமலும் இருந்திருக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய சகோதரன் எதிராளியாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் உனக்கு பிடிக்கல பரவாயில்ல, ஆனாலும் அவனை நீ காட்டி கொடுத்தது என்னது, காட்டி கொடுத்திருக்க கூடாது. அவன் கீழே விழுந்த போது நீ சந்தோஷப்பட்டிருக்க கூடாது, அதுல நீ பிரியமாக இருந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் உபத்திரவம் பட்ட போது அதுல பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் என்னெல்லாம் தண்டனை கொண்டு வராரு அப்படிங்கிறத இந்த முழு அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, பகைஞர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத சொல்றாரு. யாராவது உங்களுக்கு எதிராளியா இருந்தீங்கன்னா
இருந்தாங்கன்னா அவங்களோட பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், விலைக்கு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களை நம்ம தூசிக்க தேவையில்லை, அவங்க வந்து நாசமாக போவாங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அவங்க உருப்பட மாட்டாங்கன்னு சொல்ல தேவையில்லை, அவங்க நல்லா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருந்தால் நல்லது தான், நமக்கு தான் நல்லது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே நல்லா இருக்கட்டும், நமக்கு நல்லது. ஆனால் நல்லா இருக்கிறது எப்படி இருக்கட்டும், மனம் திரும்பி இருக்கட்டும். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே மனம் திரும்பணும், அவங்களுக்கு இயேசுக்குள்ளே வரணும், அவங்க இந்த கொடிய காரியத்தை செய்யக்கூடாது, இந்த துரோகத்தை அவங்க செய்யக்கூடாது, அவங்க வந்து மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நம்ம நியாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணுமா அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். நியாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணுமா அல்லது உங்களை யாரா ஏமாத்திட்டா அவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகலாமா, இது வந்து வேற விஷயம். கொண்டு போகலாம், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன பார்க்குறோம், நீங்கள் மத்தேயு 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுட்டா நீ என்ன செய்ய, நீ அவன்கிட்ட போய் தனியா பேசு, கேட்கலையா, 2 பேரை கூட்டு போய் பேசு, கேட்கலையா, மூப்பர்கள்ட்ட கொண்டு போயிட்டு பேசு, இல்லையா என்ன செய்ய, சபை கொண்டு வா, அப்ப இல்லையா அவனை அஞ்ஞானி போல கருது. அஞ்ஞானினா என்னது, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆளாக கருது. அப்படின்னா யாருக்கு கீழ்ப்படினோம், என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியில அப்படின்னா என்ன செய்யலாம், நாட்டு சட்டத்துக்காக கீழ்ப்படிங்க. நம்ம கோர்ட்டு கொண்டு போகலாம், கோர்ட்டு கொண்டு போகிறது தப்பு என்று நான் சொல்ல மாட்டேன். நம்ம என்ன செய்ய போகிறோம், அது அங்கே கோர்ட்லேயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாட்டினா தான் வசனமும் அப்படி தான் சொல்லுது, பேசி தீர்த்துக்கங்க. பைபிள் வசனத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய, பேசி தீர்த்துக்கங்க. முடியலையா, எதுக்குமே இல்லை அப்படின்னா என்ன செய்ய, கோர்ட்டுக்கு போகிறதுல தப்பே கிடையாது. ஆனால் அஞ்ஞானி கீழே விழுவதை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, யோபு 31வது அதிகாரத்தில், யோபு 31 29 30 வரை, யோபு 31 29 30 அந்த வசனங்களை வாசிக்கும் போது என் யோபு சொல்றாரு, யோபு எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுங்களா, பயங்கர கஷ்டப்பட்டார். ஒன்று வந்து உடம்புல வேதனை, பயங்கரமான வேதனை. அப்புறம் வர நண்பர்கள்னு சொல்லிட்டு வரவங்களாம் என்ன செய்றாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்ட, உங்களுக்கு திடீர்னு ஒரு வியாதி, உங்கள் நண்பர் வராரு, உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. தனியாக பேசணும், நீ ஏதோ பாவம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன், நீ பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு, சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும். நாம் எல்லோருமே பாவிகள் தான், ஓகே, நோ டவுட். ஆனால் இப்படி இருக்கிறாங்க ஒரு ஆள், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஏதோ பாவம் செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன், யாரோ ஆக்சிடென்ட்னு வச்சுங்களேன், ஏதோ பாவம் செஞ்சுட்டாரு. இப்படியே சொல்லி தான் மக்கள் நினைச்சாங்க. இப்போ சர்ச்சுக்கு கொஞ்சம் லேட்டாக வராங்கன்னு வச்சுங்களேன், லேட்டாக வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஜெபம் கூட பண்ணாமல் லேட்டாக அப்படியே வந்தேன், அதனால தான் பிசாசு என்னை வந்து அடிச்சிட்டான். நீங்கள் லேட்டாக சீக்கிரம் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வரீங்க, அப்படி வரவே தேவையில்லை. அப்படி வரதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே மெதுவாக பரபரப்பாக இல்லாமல் எந்திரிச்சு கரெக்டாக அப்படி வந்தீங்க அப்படின்னா தேவையில்லை, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு தேவையில்லை. சோ நம்ம இங்க என்ன பார்க்கறோம்னா, இங்க யோபு சொல்றாரு, என் பகைவனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து, பொல்லாப்பு அவனுக்கு நடந்த போது மகிழ்ந்திருந்தேனோ. என்னை பார்த்து எல்லாம் சொல்றீங்க, நான் பாவம் செஞ்சேன்னு சொல்றீங்க, நான் இப்படிலாம் செஞ்சேனா, பகைவன் வந்து கீழே விழுந்த போது அதை பார்த்து நான் மகிழ்ந்திருந்தேனா அப்படின்னு சொல்றாரு. பொல்லாப்பு அவனுக்கு நடந்த போது மகிழ்ந்திருந்தேனோ, அவன் உயிருக்கு சாபத்தை கொடுக்க விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. வாயில கூட அவன் சாகட்டும், செத்து தொலையட்டும், சபிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லவே இல்லை நான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நண்பர்கள் எல்லாம் இவர்கிட்ட வந்து அப்படி ஆல்ரெடி இந்த புண்பட்ட மனதில் என்ன சொல்லுவாங்க, இன்னும் காயப்படுத்துற மாதிரி ஈட்டியை வச்சு வெந்த புண்ணில் வந்து வேலை பாய்ச்சுற மாதிரி எல்லாம் பாய்ச்சிட்டே போனாங்க. ஆண்டவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபப்பட்டு உங்களுக்கெல்லாம் தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒன்று என்ன சொன்னார்னா, யோபு உங்களுக்காக ப்ரேயர் பண்ணால் என்ன செய்கிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் யோபு என்ன செய்கிறாரு, நண்பர்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அவர் மன்னிச்சதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணார், ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், யோபு ஆசீர்வதிச்சார் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்காக ப்ரேயரே பண்ணாதீங்க, மற்றவங்களுக்காக மட்டுமே ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் பிரதர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது கீழானது, மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது மேலானது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இல்லை, கான்டெக்ஸ்ட் படி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் யோபு குத்தி பேசுனாங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ யோபு என்ன செய்றாரு, ஆண்டவரே அவன் போய் நிற்கிறாரு. எனவே ஆண்டவர் என்ன செய்றாரு, யோபு ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உங்களுடைய எதிராளிகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய எதிராளிகளை மன்னிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
ஒபதியாவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து யூதாவுடைய தோல்வியை பார்த்து சிரிச்ச ஏதோமியர்களை அவர் கண்டிக்கிறார். இங்கே யோபு வந்து இந்த இடத்துல நான் வந்து இப்படிலாம் செய்யலையேன்னு சொல்லிட்டு உணர்ந்து அவர் சொல்லும் காரியத்தை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் வந்து என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்து எதிராளிகளை பற்றியே தான் பேசிட்டு இருக்காங்க. பிஸ்னஸில் தோல்வியா கஷ்டமா அப்படின்னா எதிராளிகளை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. எதிராளிகளை தெரிஞ்சுக்கணுமா, போட்டியாளர்கள் தெரிஞ்சுக்கணுமா. ஆனால் இன்னைக்கு அவர்களையே பேசி எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆச்சுட்டு 2 டீ குடிச்சிட்டு மறுபடியும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. ஆனால் வரமாட்டேங்குது. நாம் எப்படி போகணும்? நமக்கு என்ன பாதையை வச்சிருக்கார் ஆண்டவர், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2வது பாயிண்ட் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, God desires a transformed heart, not just restrained behavior. ஆண்டவர் வந்து நாம இதெல்லாம் செய்யாம ஒதுங்கி இருக்கணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்க விரும்பல. உண்மையிலேயே மனசு மாறி இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. நம்ம மனசு உண்மையிலேயே மாறி இருக்கணும் விரும்புறாரு. சில வேளை பார்த்தீங்கன்னா நம்ம கோபத்தில் ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசாமல் இருப்போம். ஒருத்தவங்களை பற்றி பேசாமல் இருப்போம். ஆனால் அவங்கள பற்றியும் பேசணும், அதே நேரத்தில் வெறுப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம எப்போ வர முடியும்னா, அவங்கள முழுசாக மன்னிச்சிருந்தா தான் வர முடியும். அவங்கள பற்றி பேசினாலும் வெறுப்பு எதுவும் இல்லை அப்படின்ற நிலைக்கு நம்ம எப்போ வர முடியும் அப்படின்னா, உண்மையிலேயே மன்னிச்சிருந்தா தான். ஆண்டவர் என்ன இன்னைக்கு காலையில் விருப்பப்படுறாருன்னா, நம்முடைய மனோபாவங்களை மாற்ற விருப்பப்படுறார். நம்முடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பிரியங்களையும் அவர் மாற்ற விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய மனோபாவம் அப்படியே இருக்கட்டும். சில யூடியூப் சேனல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவங்க எப்போ பார்த்தாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கை அதாவது நம்மளை பார்த்து ஆராய்ந்து பார்த்து நாம எப்படி நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. உங்களுக்கு நீங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் யோர் லைஃப், உங்க வாழ்க்கையினுடைய கடைசியில் நீங்க வந்து யாரா பெஸ்டா இருந்திருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போகணும். நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஜோசப் என்ன ஆண்டவர் எவ்வளவு பெஸ்டா இந்த உலகத்தில் வைக்கணும்னு நினைச்சாரோ அந்த அளவுக்கு பெஸ்டா இருந்துட்டு அந்த உலகத்தில் வந்து போகணும். மற்றவங்களை போல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் எனக்கு கிடையவே கிடையாது. அவங்கள போல இவங்களுக்கு போல இருக்கணும் ப்ரெஷர் கிடையாது. அதனால தான் சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ப்ரெஷர்லாம் கிடையாது. அதனால போட்டு அப்படி ரொம்ப நானும் மாறிக்கிட்டே இருக்கிறேன். நானும் மாறிட்டேன், ஆண்டவரை மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். இது ஒரு மாற்றம், எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஆண்டவர் வந்து எனக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு காலிங் வச்சிருக்காரு, ஒரு அழைப்பை வச்சிருக்காரு. அந்த அழைப்பில் வந்து சிறப்பாக உத்தமமாக இருந்தாவே போதும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கான மனோபாவங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். எம்பத்தி நமக்கு தேவை. எம்பத்தினா மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிறது. அவங்கள போல போய் முழுசாக நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஆனால் எம்பத்தி நமக்கு, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இதை நம்ம யோசிக்கணும். இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை கேட்டால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அவங்ககிட்ட இப்படி பேசணும்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை நம்ம கேட்டுக்கலாமா, இதை பற்றி பேசலாமான்னு கேட்டுக்கலாமா, சரி ஓகே கேட்டுக்கலாம். இப்படி ரொம்ப 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 நம்ம மக்களை அவர்களுடைய உணர்வுகளெல்லாம் மதித்து நம்ம பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தாழ்மை இருப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து மற்றவங்களை பார்த்து அவங்க இப்படி கெட்டவங்க அதாவது நான் வந்து இவாலுவேட் பண்ண வேணான்னு சொல்ல, அதாவது எந்த அளவுக்கு சரியாக ஒருத்தவங்க வந்து கெட்ட பாதையில் போனாங்கன்னா அவங்க நல்ல பாதையில் தான் போகிறாங்கன்னு சொல்லணும்னு நான் சொல்லலை. இவாலுவேட் பண்ண வேணான்னு சொல்ல, ஆனால் அவங்க வந்து கெட்ட பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஏளனமாக பேசி சிரிக்க தேவையில்லை அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். நம்ம என்ன செய்யணும், தாழ்மையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கெல்லாம் வந்து சில நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க, நல்ல அண்ணாச்சிமாருங்க கிடைச்சாங்க. இல்லை அப்படின்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம இரக்கம் உள்ளவளாக இருக்கணும். ஆண்டவர் வந்து நீங்கள் பாவம் செய்யும்போது, நான் பாவம் செய்யும்போது அப்படியே சாம்பலா எரிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், என்னையெல்லாம் எத்தனை தடவை எரிச்சிருப்பாருன்னு தெரியல எனக்கு. உண்மையிலே நம்ம சில வேலை அப்படி நினைக்கிறோம், அவன் அப்படியே செத்து போயிடணும், நாளைக்கு எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி பார்க்கல. அதுக்காக நாமளும் அவங்க மேலே நாம் இரக்கம் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். லூக்கா 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்திலே லூக்கா 13வது அதிகாரம், அங்கே இருந்தவர்கள் சிலர் இயேசுவிடம் வந்து, பிலாத்து சில கலிலேயர்களுடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்தான் என்ற செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அந்த கலிலேயர்களுக்கு அப்படிப்பட்டவைகள் நடந்ததினாலே மற்ற எல்லா கலிலேயர்களை விட அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ?
அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே அழிந்து போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்தார்களே, எருசலேமில் குடியிருக்கிற மனிதர்கள் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்றார். மக்கள் வந்து இயேசு சொல்றாங்க, கலிலேயாவில் ரபி என்ன தெரியுமா நடந்துச்சு? பிலாத்து என்ன செஞ்சான்? பொந்தி பிலாத்து வந்து பயங்கரமான குரூவலான ஆள். இயேசுக்கு வந்து யூதர்கள் கரத்தில் ஒப்படைச்சதே காரணம் அவனுடைய பதவி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பயங்கரமான குரூவலான ஆள், ரொம்ப கொடூரமான ஒருத்தன். அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வரலாற்றில் இருக்கிறது, அதாவது எருசலேம் ஆலயத்திற்கு வந்த ஒரு சிலரை அவர்கள் வந்து அவனுக்கு விரோதமாக புரட்சி பண்ண எழுப்பினார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி அவர்களெல்லாம் கொன்று, அது வந்து அதாவது பலி செலுத்துகிற இரத்தத்தோடைய கலந்தது என்று சொல்லி நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். ஸோ எல்லாம் வந்து சொல்கிறாங்க, என்ன தெரியுமா ஆச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் அவங்கள கொன்னுட்டான் பிலாத்து. அப்படியா, சரி. அடுத்து என்ன சொல்கிறா? அடுத்தது ஏன் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியுது, அவங்களாம் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் சீலோவாமில் ஒரு பெரிய மண்டபம் கீழே விடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்தாங்கல்ல, அப்புறம் இந்த ஒரு சாவு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பார்த்து இப்படி நினச்சிக்காதீங்க, அங்கே செத்தவங்களாம் பாவம் செஞ்சவங்க, அதனால தான் செத்தாங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, மற்ற கலிலேயர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, பாவம் செய்யல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. எதுக்கு அப்படின்னா, மனம் திரும்புவதற்கு என்று ஆண்டவர் பேசுவதை பார்க்குறோம். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டிலையும் சரி மற்ற நாட்டிலையும் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, நேபாளில் பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நேபாளில் விக்கிரக ஆராதனை அவ்வளோ இருக்கா, அதனால தான் ஆண்டவர் அடித்து பூகம்பம் வச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டாரு. அப்படியா? அப்போ இங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை இல்லையா? அங்கே நேபாளில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் சர்ச்செல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களா, அதனால தான் ஆண்டவர் பெரிய பூகம்பத்தை அடித்து கொண்டு வந்து எல்லாத்தையும் சாகடிச்சிட்டார். அப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம தமிழ்நாடு தான் உலகத்திலே சிறந்த இடம் மாதிரி, எது பூகம்பமே வராத மாதிரி அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் இப்போ நம்ம அங்கே பூகம்பம் வந்துச்சா, நாம மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்தோனேஷியாவில் பூகம், இந்தோனேஷியாவில் மீண்டுமாக வரும், பிலிப்பீன்ஸ்ல மீண்டுமாக வரும். தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, நியூஸ் பேப்பர்ல அப்படிதான் இருக்கு. நியூஸ் பேப்பரை நீங்க படிச்சீங்கன்னாவே தீர்க்கதரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசனம்னு சொல்ல தேவையில்லை, ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஹிமாலயா ரேஞ்சஸ்ல கூட அங்க ஒரு 8.something எர்த்குவேக் வரும்னு சொல்லிட்டு ஜியாலஜிஸ்ட் சொல்றாங்க, புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ நாளைக்கு வந்துச்சுன்னா கிளிக் பண்ணி போட்டுருங்க, பாஸ்டர் ஜோசப் சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஓகே அன்னைக்கே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டுருங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, எல்லாம் நியூஸ் பேப்பரை படித்தோம்னா, டிண்டேல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் ஜெயிலில் இருக்கும்போது ஒன்று சொன்னார், ஒரு கையில் நியூஸ் பேப்பரை வச்சுக்கணும், ஒரு கையில் பைபிளை வச்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்காதனால தான் யாராவது ஒருத்தங்க டும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னோம்னா, அவர் சொல்லிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இது சொல்ல முன்னாடியே சொல்லியாச்சு, முன்னாடியே சொன்னது தானே. இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? ரகுராம் ராஜன் சொன்னாரு, அமர்த்தியா சென் சொன்னாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, இன்னும் நிறைய பேர் சாதாரண ஆட்கள் கூட சொல்றாங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இருக்காரு, அவரு கூட சொல்றாரு. இல்லை இதை கேட்டாவே தெரியும், ஓ இப்படிதான் போவோம், இப்படிதான் போவோம், இப்படிதான் அடுத்தது நம்முடைய இக்கானமி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நானும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், இதுவும் தீர்க்க தரிசனம் தான். இந்த பிரசங்கமும் என்னது? தீர்க்க தரிசனம் தான். இது எல்லாமே தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். ஆனால் மக்கள் நினைச்சாங்க, ஏமாந்து போயிடறாங்க, சொல்றாங்க நேபாளில் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு. இது எல்லாமே நாம மனம் திரும்புவதற்காக, மனம் திரும்புவதற்காக. நம்ம யாருக்கும் இந்த தேசத்துக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு சேதம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே உட்காந்து சந்தோஷப்படுறதுக்கு அப்படியே வாட்ஸ்அப் மெசேஜா அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, இவங்கெல்லாம் பரிசுத்த மாதிரி. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாய்ப்பு நாம மனம் திரும்புவதற்காக. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம யாரையும் வந்து ஏளனமாக பேசி அவங்களை குற்றம் சாட்டி மகிழக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். மூன்றாவது கடைசியாக சொல்லும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே வசனம் சொல்கிறது, நாம மற்றவங்க தடுமாறும் போது, மற்றவங்க கீழே விழும்போது அதை பார்த்து நம்ம ஏளனமா சிரிச்சோம் அப்படின்னம்னா, மனசுல மகிழ்ந்தா கூட ஆண்டவர் அதிலே பிரியமாக இருப்பதில்லை அப்படின்னு வசனம் மிக தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது என்ன மாதிரியான சந்தோஷம்? பழிவாங்கும் சந்தோஷம். இதுதான் பழிவாங்கும் சந்தோஷம். இது வேற சந்தோஷம் கிடையாது, பழிவாங்கும் சந்தோஷம். வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்றார் ரோமர் 12:19, பழி வாங்குவதை என்கிட்ட விட்டுருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்னதான் செய்ய முடியும்? நமக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. சில வேளை ரொம்ப ஆர்கியூ பண்ணா, ரொம்ப வாதம் செஞ்சா அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுன்னு நமக்கு தெரியாது, விட்டுருவோம்.
என்ன சொல்றேன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லும் நேரத்தில் சொல்வார், செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் செய்வார் என்று பார்க்கிறோம். வேதவசனம் மிக அருமையாக சொல்கிறது. ஆண்டவர் நியாயம் செய்வதையும் பழி வாங்குவதையும் மற்ற எல்லாத்தையும் ஆண்டவருடைய கருத்தில் விட்டுருங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 24 1-12 வரை, 1 சாமுவேல் 24 1-12 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அங்கே சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் கொல்லல. அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் எப்படி தொட முடியும் அப்படின்னா, ராஜாவாக இருக்க ஆண்டவர் தான் நியமிச்சிருக்கார். அவரை எப்படி நான் அவருடைய பதவியிலிருந்து நீக்க முடியும்? கொன்று, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் வைக்கிற வரைக்கும் இருக்கட்டும். ஆனால் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். சவுல் தன்னையே கொலை செஞ்சுட்டு அவர் மரித்து விட்டார் என்பதை பார்க்குறோம். கொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கொல்லவில்லை. நம்ம மற்றவங்க முன்னாடி கொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கொல்லவே கூடாது. அதை பற்றி பேசவே தேவையில்லை. ஆண்டவர் போல ரொம்ப நாசுக்காக சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஆண்டவரே அப்படித்தான் சொல்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியாதா? நிறைய சொல்கிறதுக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். என் வாழ்க்கையில் சீக்கிரட்டாக நடந்தது என்ன தெரியும், வெளிப்புறமாக நடந்தது என்ன தெரியும். உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரட்டாக நடந்தது தெரியும், வெளிப்புறமாக நடந்தது தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஆண்டவரே பேசுறதில்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, சவுலும் யோனத்தானும் இறந்தபோது தாவீது அழுதார். ஒரு ஊழியக்காரர் விழுகிறார் அப்படின்னா அது நமக்கு ஒரு அழுகுதான். நம்முடைய எதிராளியாக இருந்தாலும் சரி, நம்ம ரிலேட்டிவ்ஸில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில் யாராவது நமக்கு எதிராக பேசினவர்கள், எதிராளிகள், போட்டியாளர்கள், நமக்கு விரோதமாக பில்லி சூனியம்லாம் பண்ணவங்க, அவங்களே போனாலும் சரி பரவாயில்ல. ஒரு பில்லி சூனியம் ஒழிஞ்சு போச்சு நினைக்க தேவையில்லை. அவ்வளோ நினைக்க தேவையில்லை. அவங்க எத்தனை வேணாலும் பில்லி சூனியம் பண்ணிட்டோம், மந்திரம் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை யாருமே எதுவுமே தொட முடியாது. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். நம்முடைய மனசில் இருக்க வலி, அது நமக்கு வேதனை எல்லாத்தையும் ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கங்க. நான் யாரையும் எதிராளிகளை குறித்து நான் என்ன செய்ய போகிறதில்ல. அவர்கள் விழுவார்கள் என்று நான் பார்க்க போகிறதும் கிடையாது, எதிர்பார்க்கறதில்ல. விழுந்தாலும் நான் என்ன செய்ய போகிறதில்ல, சிரிக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க. என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். என் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. ப்ரே பண்ணலாமா? ஷமர்லாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை நீங்கள் தொடுங்க. ஆண்டவரே, எங்களை தொடுங்க. அருமையானவர்களே, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை போல அன்புள்ளவர் வேறு யாருமே இல்லை. அவருடைய அன்பை இதுவரைக்கும் ருசிக்காமல் யாராவது இருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் உங்கள் இதயத்தை, உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுங்க. அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய எதிராளிகள் கீழே விழுவதை பார்த்து சிரிக்க தேவையில்லை, ஏளனமாக மகிழ தேவையில்லை. நம்ம என்ன செய்வோம்? அவங்கள ஆசீர்வதிப்போம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதற்கென்று ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.